இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்திருக்கிற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மனிதா விஜயகுமார், ராபர்ட் மாஸ்டர் நடிச்சிருக்க இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலே வர்றது மனிதா விஜயகுமாரும், ராபர்ட் மாஸ்டரும் 2 பேருமே ரொம்ப வருஷமா கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாம இருக்காங்க. வனிதா விஜயகுமாருக்கு வந்து இப்ப தான் 40 வயசு ஆகுது. குழந்தை பெத்துக்கணும்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸே சொல்றாங்க இந்த மாதிரி. இந்த வயசுல போய் குழந்தை பெத்துக்கினா ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா 40 வயசுல போய் குழந்தை பெத்துக்குன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் மாரி தான் அது தெரியுது. அந்த ஒரு டாபிக்க தான் இந்த படத்தோட கதைக்களமாவே வச்சு கொண்டு போயிருக்காங்க. வனிதா விஜயகுமார் வந்து இப்போ குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த வயசுல போய் நீ பெத்துக்க வேண்டாம், உன்னால வளர்க்க முடியாதுன்னு சொல்லி ராபர்ட் வராருன்னா, இந்த ஒரு டாபிக்க ஹேமர் பண்றதுக்காக இந்த 2 பேரும் பண்ணக்கூடிய மொக்கையான விஷயங்கள் தான் இந்த படத்தோட முழு கதையும். இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்ட்டா இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு கேவலமான ஒரு ட்ரால் மெட்டீரியலா தான் இந்த படத்த கொண்டு போயிருக்காங்க. இதுல ராபர்ட் மாஸ்டர் பொறுத்தவரைக்கும், இந்த படத்துல 1, 2 சாங்ஸ் வருது. அதுல வந்து இவர் வந்து ஸ்கோர் பண்ணிடலான்னு பார்ப்பாரு. அந்த போர்ஷன்ஸ் நல்லா இருந்தாலுமே, அந்த சாங்ஸ்லேருந்து அவ்வளோ ஒரு ஹெவியான ஒரு லிரிக்ஸோட போயிருக்கிறதுனால, அது வந்து ரொம்ப ஒரு கேவலமா தான் இருந்திருக்கும். வனிதாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதுக்கேத்த மாரி தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. எனக்கு சர்ப்ரைஸ் குடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த டெலிவரி சீன் அது வந்து ராபர்ட் மாஸ்டர் சூப்பரா பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு எமோஷனல் போர்ஷனோட அவ்வளோ அழுது பண்ணியிருப்பாரு. மொத்தத்துல இந்த படம் வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியலா கொண்டு போயிருக்கக்கூடிய ஒரு படம் தான் சொல்லுவேன். ஆனா கன்டென்ட் இருக்கு. ரொம்ப ஒரு வேல்யூபிளான கன்டென்ட். ஆனா அத வந்து ஒரு ட்ராலா கொண்டு போயிருக்க மாரி தான் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.